மயிலே ஏண்டி இன்னும் உருனே இருக்க? ஆமா சத்யா, எனக்கு கோவமா வருது. அந்த பிள்ளைக்கு எவ்வளவு திமிரு பத்தியா? நம்ம பேச பேச அப்படி திமிரா போயிட்டு இருக்கு. மயிலு ஆமா, எனக்கு கடுப்பாக தான் இருக்கு. ஏய் ரேஸ்மா விடுடி. சரி விடு, கூலாகு. ஆமா எங்க இன்னும் இதுக்கு ரெண்ட இன்னும் ஆளை காணோம்? அட ஆமா, காலையில இந்த குட்டப்பாவடை பண்ணதுல நான் மறந்தே போயிட்டேன்டி. இந்த மணி பையில வேற இன்னும் ஆளையே காணா. அட ஆமா மயிலு, நானும் மறந்துட்டேன் பாரு. காலையில 10 மணிக்கெல்லாம் வந்துடுறேன், 3 பேரும் சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணுவோம்னு சொன்னான்ல. என்னாச்சு? என்னத்த சொத்தப்ப போறீங்க? இங்க பாரு சத்யா, இந்த மணி பையில இன்னும் ஆளை காணா. அடுத்த கிளாஸ்ல நாங்க 3 பேரும் பிரசன்டேஷன் பண்ணணும். காலையில 10 மணிக்கெல்லாம் வந்துடுறேன், நம்ம 3 பேரும் பேசி பார்ப்போம்னு சொன்னா இன்னும் அந்த பையில ஆளை காணோம் பாரு. ஹே, நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன். ஏய் எதுக்கு என்ன பசிக்கிற? டேய் மணி, என்னடா அது கோலம்? எங்க இதுல டொப்ப முடிய வாங்கிட்டு வந்த? மயிலே இதெல்லாம் வச்சாதான் நம்மளை ஹீரோன்னு நம்புறாளுங்க. ஓ ஓ அப்படி. ஆமா இல்லையா பின்ன? ஐயா எவ்வளோ பெரிய தடைகளையும் இன்னல்களையும் போராட்டங்களையும் தாண்டி இந்த கிளாஸ் ரூமுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? ஏ மயிலே தெரிஞ்சுக்கோ. உனக்குலாம் இது எங்கடி தெரிய போகுது? கண்ட்ரி ஃப்ரூட் பேரை பாரு, மயிலே குயிலுன்னு. டேய் இந்தாடா, ரொம்ப பண்ணாத. சார் அப்படி என்ன பெரிய இன்னல்களை தாண்டி வந்தீங்க? கொஞ்சம் சொல்லுங்க சார் கேட்போம். ரேசு அதை ஏன் கேட்குற? காலேஜுக்குள்ள வந்தேனா? வந்தீங்க, அப்புறம் அப்புறம் ஏன் கேட்குற? ஒரே பொண்ணுங்க தான், பொண்ணுங்க அப்படியே சுற்றி வளைச்சிருச்சுங்க. வளைச்சு நீங்கள் பெரிய செலிபிரிட்டி தானே, எனக்கு ஆட்டோகிராஃப் கொடுத்தாங்க, என் கூட ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு ஒரே அன்பு தொல்லை. அவங்களுக்குலாம் பாவம்னு எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் வரேன். ஆமா ஆமா, கேட்கிறவன் கேன பண்ணா இருந்தா நலந்தான் அவ வாசித்தது ஏஆர் ரகுமான்னு சொல்லுவ. காலையில மாச்சாணி அள்ளி போட்டு வர உனக்கு எங்கடி தெரியும் இந்த செலிபிரிட்டியை பத்தி? கண்ட்ரி ஃப்ரூட். டேய் சரிப்போ, உனக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து வச்சிருந்தேன். நீ ரொம்ப தான் வாய் பேசுற. உனக்கு அந்த பொண்ணு இல்ல போ. பொண்ணு? எனக்கு பொண்ணு பார்த்திருக்கியா மயிலு? பொண்ணுன்னு சொன்னோன்னே எப்படி வாயை பொளக்குறான் பாரு. ஏ மயிலம்மா மயிலம்மா, நான் பேசினதெல்லாம் எதுவும் நினச்சிக்காத மயிலாமா. உன் ஃப்ரெண்டுக்காக பார்த்துருக்கல, சொல்லு மயிலம்மா. சரி சரி பொழைச்சுப்போ, சொல்றது என்ன? வா நேர்லயே காட்டுறேன். ஐ வா வா போலாம். அதுக்கு முன்னாடி இந்த டோப்பா முடியை கழட்டி போட்டு வா, கேவலமா இருக்கு. எஸ் கமன். ஹலோ சார், ஐ எம் லியா, லியா சந்திரசேகர். ஓ எஸ் எஸ் எஸ், சந்திரசேகர் சார் நிறைய சொல்லியிருக்காங்க. வெல்கம் மிஸ் நியா. அதெல்லாம் இருக்கட்டும் சார். வாட் இஸ் திஸ்? உங்க காலேஜுக்குள்ள கார் அலோவ் பண்ண மாட்டீங்க. நான் எவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கேன் தெரியுமா? ஆமா மிஸ் லியா, நம்ம காலேஜில் ஸ்டாஃப் தவிர மற்ற யாருக்குமே கார் வந்து என்ட்ரி கிடையாது, அலோவ் பண்ணவும் மாட்டோம். ஹலோ சார், நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு தெரியும் தானே? என் டாக்டர் சொல்ல என்ன நடக்கும் தெரியும் தானே? எனக்கு தெரியாது. நான் காலேஜ் வரைக்கும் காருக்குள்ள தான் வருவேன், அதுக்கு நீங்க அலோவ் பண்ணணும். நீங்க பாருங்க இல்லையா, நீங்க டிரான்ஸ்ஃபர்ல வந்திருக்கீங்க, எந்த காலேஜ்லயுமே உங்களை சேர்த்துக்க மாட்டாங்க. சார் இந்த காலேஜ்ல ஒரு ஷேர் ஹோல்டர்னால தான் உங்களை சேர்த்திருக்கோம். அதுக்காக நீங்க சொல்றதெல்லாம் கேட்க முடியாது. ஓ அப்படியா? சரிங்க சார், இதுக்கு மேல நீங்க எது பேசுறா இருந்தாலும் என் டாடிட்ட பேசிக்கோங்க. என்ன இந்த பொண்ணு இவ்வளவு திமிரா இருக்கு? இன்னும் என்னென்னலாம் பண்ண போதோ? எங்க 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 தள்ளடி. டேய் மணி பாத்துடா. ஏ மயிலு சாரிடி. அடே இது மாட்டுக்கு பிறந்தவனே, ஏன்டா அப்படி தள்ளிட்டு வர? எல்லாம் என் தேவதையை பார்க்க ஒரு ஆர்வம் தான். எதை தேவதையா? டேய் இதெல்லாம் ரொம்ப ஓவருடா. ஹலோ சார் இருங்க, இந்த தரையில இருங்க, அப்படியே ஒரேடியா பறந்துடாதீங்க. சி சகிக்கல, அந்த வர பாரு, அவதான் உன் தேவதை. டேய் மணி, டேய் இந்தடா. மயிலு சொல்லு மயிலு. ஏப்பா சாமி, ரீல் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, உன் படத்தை கொஞ்சம் நிறுத்து. ஏண்டா நீ என்ன வேணா செய்யடா, இந்த வெக்கம் மட்டும் படாதடா, பார்க்க முடியல. போ மயிலு, நாங்க எவ்வளவு அழகா டுவேட்லாம் பாடி கல்யாணம் வரைக்கும் போனோம், இப்படி கனவுல கிளச்சிட்டியே. எதே கல்யாணம் வரைக்கும் போயிட்டியா? ஆமா, எனக்கு குழந்தை பிறக்க போற நேரத்துல வந்து இப்படி கிளச்சிட்டியே. ச்சே, குழந்தை தான் என்ன குழந்தைனே தெரியல. ஏப்பா சாமி போதுண்டா, கொஞ்சம் நிறுத்துடா, முடியல. சரி சரி, உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தா என் டைம் தான் போகுது. நான் போய் என் தேவதையை பார்க்க போறேன். ரொம்ப தான்
சரிடி அரக்கி வரேன், நான் போய் என் தேவதையை பார்த்துட்டு வரேன். என்ன ஏண்டா நாங்க அரைக்கி அவ உனக்கு தேவதையா? உன்னெல்லாம் இருடா. ஏன் மயில சும்மா தான் சொன்னேன், மயில அடிக்க வராத. டேய் நில்லுடா. ஏய் நில்லுங்கடி, நானும் வரேன். டேய் மச்சான். டேய் எவ்வளோ நேரம்டா வெயிட் பண்றது? எங்க தான் போயிட்டு வருவியோ? டேய் மச்சான் சரிடா சரிடா. சரி சரி வா வா போலாம், லேட் ஆச்சு. டேய் நில்லுடா, என் கையில மாட்ட நீ அவ்வளவுதான். மாட்டக்கூடாதுன்னு தானே ஓடிட்டு இருக்கேன். இவன் ஏன் இப்படி ஓடுறான்? ஏய் சத்யா. சாரிங்க, சாரி, நான் தான் பார்க்காம வந்துட்டேன். பரவாயில்ல, உங்களுக்கு எதுவும் ஆகல? அடி எதுவும் பட்டுச்சா? நல்ல வேளை நான் விலக தெரிஞ்சேன். தேங்க்யூ. பரவாயில்லைங்க. சத்யா வாடி ஒரு நிமிஷம். சொல்லுங்க. பார்த்து போங்க, விழுந்துடாதீங்க. சரி. டேய் ரொம்ப தான் அந்த பொண்ணுக்கு பார்த்து போக தெரியாதா? டேய் மச்சி, யாருடா அந்த பொண்ணு? அந்த பிரின்சிபல் எப்படி அப்படி பேசலாம்? எவ்வளவு தைரியம் அவருக்கு! முதல்ல டாடிக்கு கால் பண்ணி அவரை வேலையை விட்டு தூக்க சொல்லணும். சாரி சாரி, ஏமல்ல மிஸ்டேக். நான் தான் ஒழுங்கா பார்க்கல. பரவாயில்ல பரவாயில்ல, பார்த்து போங்க. என்ன கீழே விழாம பிடிச்சதுக்கு தேங்க்யூ. பை தி வே, உங்க பேர் என்ன? என்னோட பேரு விக்ரம். ஓ விக்ரம், நைஸ் நேம். ஹாய் விக்ரம், நான் லியா. நான் உங்க காலேஜுக்கு புதுசா ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கேன். இனி அடுத்த 3 வருஷத்துக்கு இங்க தான் இருக்க போறேன். நம்ம அடிக்கடி மீட் பண்ணலாம். என்ன விக்ரம்? மீட் பண்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கோ மேடம். ஃபர்ஸ்ட் ஒழுங்கா பார்த்து போங்க. கண்டிப்பா நம்ம மீட் பண்ணுவோம் விக்ரம். நான் உன்னை மீட் பண்ண வைப்பேன். சரி நான் வரேன். பை. டேய் என்னடா நடக்குதுங்க? வரப்போற பொண்ணுங்களாம் ஓமையிலே வந்து வந்து விழுகுதுங்க. என்னடா? டேய் டேய் அதை விடுடா. அந்த பொண்ணு யாரு? அந்த பொண்ணு பேரை சொல்லு. அதான் அவளே சொன்னாலே, அப்புறம் என்ன? அவ எங்கடா வாயை திறந்து பேசினா? அவ கண்ணாலே என்கிட்ட பேசினாடா. என்னடா ஒளர்ற? 2 பேரும் இடிச்சடியில மண்டை மூளை குழம்பிருச்சா? டேய் மச்சான் சொல்லுடா. டேய் எனக்கே தெரியாதுடா. அந்த பிள்ளை தான் சொல்லுச்சுல டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்குன்னு. டேய் நான் இவளை கேட்கலடா. அதான் ஒரு பொண்ணு என்கிட்ட மோதிச்சுல, அந்த பொண்ணை கேட்குறேன்டா. ஓ சத்யாவா? சத்யாவா எனக்கு தெரியும்டா. ஓ அந்த பொண்ணு பேரு சத்யாவா? சத்யா நல்லா இருக்குடா. நீ இதுக்கு முன்னாடி சத்யான்ற பேரை கேள்விப்பட்டதே இல்லை பாரு. சரி சரி, அந்த பொண்ணு எப்படி உனக்கு தெரியும்? எனக்கு எப்படா தெரியும்? நானே உங்கூட இப்போதானே பார்த்தேன் அந்த பொண்ணை. டேய் நான் இந்த பொண்ணை பற்றி பேசவே இல்லைடா. நான் கேட்குறது சத்யாவை பற்றிடா. அதுவா? அவள் எங்கள் ட்ராமா கிளப்பில் தான் சேர்ந்துருக்கா, அதனால எனக்கு தெரியும். ஓஹோ சரி சரிடா மச்சான். ரொம்ப நாளே நான் ட்ராமா கிளப்புக்கு வா வான்னு கூப்பிட்டே இருந்தல. சரி இப்போ ஏதோ வரணும்னு தோணுது, நான் வந்துக்கிறேன்டா. ஐயோடா அவ்வளோ சலிப்பாலாம் நீ ஒன்றும் வர தேவையில்லடா. ஆல்ரெடி அங்கே இருக்கவே இடம் இல்லை, இருக்கிறவங்கள வச்சு நான் சமாளிச்சுக்கிறேன். அட போடா, நீ இப்படி தான் சொல்லிட்டு இருப்ப. சரி நாளைக்கு காலை டான்ஸ் கிளப்பில் பார்ப்போம் என்ன? டே இந்தடா இந்தா, நீ வந்த உன்னை கொன்றுவேன். ஓகேடா மச்சான், நாளைக்கு ட்ராமா கிளப்பில் பார்ப்போம். பாய். போடா போ. எத்தனை நாளாக கிளப்புக்கு வாடான்னு கூப்பிட்டுருப்பேன். இப்போ ஒரு பொண்ணு இருக்குன்னு தெரிஞ்சோடனே வந்துட்டல. இரு உன்னை நாளைக்கு வச்சுக்கிறேன்.